இது மகிமை நேரம். ஆண்டவருமாய் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த மகிமை டிவி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நமக்கு நன்மையும் கிருபையும் ஆண்டவர் தந்தருளும் நல்ல நேரமாக காணப்படுவதை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவர் சந்தித்த 7 வீடுகளை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் முதலாவதாக கானாவூர் கல்யாண வீட்டிற்கு சென்று அற்புதத்தை நிகழ்த்தினார். இரண்டாவதாக பேதுருவின் வீட்டுக்கு சென்று ஆண்டவர் அங்கேயும் அற்புதத்தை நிகழ்த்தினார். மூன்றாவதாக பெத்தானியாவில் உள்ள லாசரு வீட்டிலே சென்று லாசருவை உயிர்ப்பித்தார். நான்காவதாக ஜெப ஆல தலைவனாகிய எவரின் வீட்டுக்கு சென்று ஆண்டவர் அவருடைய மகளையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க செய்தார். இந்த 5வது நாளில ஆண்டவர் எந்த இடத்திற்கு போகிறார் என்றால் ஆண்டவர் சகேவினுடைய வீட்டிற்கு செல்கிறார். லூக்கா 19வது அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆண்டவராகிய கர்த்தர் நம் மீது எவ்வளவு ஒரு கரிசனை உள்ள தேவன், எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன். ஆண்டவர் சகேவியை பார்த்து, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ சகேவு ஆண்டவரை பார்த்தது இல்லை. எனவே அவன் அண்ணாந்து பார்த்து அவனை காட்டத்தி மரத்திலே ஏறி ஆண்டவர் வருகிறார் என்பதை அறிந்தபோது அவன் என்ன செய்தான், அவன் குள்ளனானபடியினாலே பார்க்க கூடாதபடி இருந்ததினாலே மரத்தில் ஏறி அவரை பார்த்தான். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அவ்வளவு ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் சகேவியை நோக்கி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் என்ன அறிகிறோம்? நாம் எவ்வளவு ஒரு பாவ வாழ்க்கையில இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அவர் ஒருபோதும் மறவாத தேவன், அவர் கைவிடாத தேவன். அந்த பாவத்துல நம்ம அமிழ்ந்து போகாதபடி நம்மை மீட்டெடுக்கிற ஒரு நல்ல தேவனாக காணப்பட்டபடியால் தான் ஆண்டவர் சகேவியை பார்த்து, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சகேவு ஆண்டவரை அந்த இடத்திலே அவனுடைய வீட்டிற்கு கூட்டிட்டு போன போது ஆண்டவர் இடத்திலே தன்னுடைய பாவங்களை அவன் என்ன செய்கிறான், அறிக்கையிடுகிறான். அறிக்கையிட்ட போது ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், கர்த்தரே தான் நம்மை ரட்சிக்கிறார், கர்த்தரால் தான் ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. எனவே கர்த்தரிடத்திலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தரை மாத்திரம் என்ன செய்ய வேண்டும்? சேவிக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு வேறு யாராலும் கடந்து வர முடியாது. ஆண்டவரால் மட்டும்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மட்டுமால் தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை ரட்சிக்க முடியும். நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய பாவங்கள் கழுவ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே தான் எத்தனையோ இடங்கள் இருந்தபுறம் ஆண்டவர் அந்த குள்ளனாகிய சகேவினுடைய வீட்டுக்கு சென்று அவனுடைய பாவங்களை மன்னித்து ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எனவே அவர் வந்ததனுடைய அடையாளமே நம்மை ரட்சிப்பதற்காகத்தான். நாம் கிறிஸ்து பிறப்பு நாட்களில கூட நாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறோம். ஆனால் வேதம் அவருடைய ரட்சிப்பால் தான் நாம் என்ன செய்கிறோம்? ரட்சகர் என்பதால் அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறார். சகேவை ரட்சித்தார். ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று நாம் ஆவல் கொள்ள வேண்டும். பற்பவிதமான பாவங்களிலும் வேதனைகளில் நாம் இருந்தாலும் ஆண்டவர் அந்த பாவத்தை எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ரட்சிக்கிற வல்ல தேவனாக காணப்படுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் செய்கிற பாவங்களை ஆண்டவருக்கு நேராக அறிக்கையிடும்போது எல்லா பாவத்தையும் மன்னித்து ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? நம்ம ரட்சிப்புக்குள்ளாக நம்மை கொண்டு போய் விடுகிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை விட இந்த உலகிலே வேற எந்த ஒரு சந்தோஷமும் உலகிலே இல்லை. எனவே ஒரு பாவி ரட்சிக்கப்படும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. எனவே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்திருக்கிறவர்களை நாம் ரட்சிப்புக்குள்ளாக நாம் நடத்தப்பட வேண்டும். நம்முடைய ஜனங்கள் ரட்சிப்படைந்து ஆண்டவருடைய பரலோகத்தின் பங்கை நாம் அடைய வேண்டுமானால் நாம் ரட்சிப்பு நமக்கு முக்கியமான ஒரு நல்ல ஒரு பொருளாக காணப்படுகிறது. ரட்சிப்பை அடைய நாம் முந்திக் கொள்கிறோமா? ரட்சிப்படைய நாம் ஆவல் கொள்கிறோமா? ரட்சிப்பு அடைய வேண்டும்.
நம்முடைய ஜீவன்கள் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு பரலோக பங்கு நமக்கு வேண்டுமென்றால் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் ரட்சிப்படைந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும். வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே தெரியாமல் செய்கிற பாவங்களை நாம் பார்க்கிறோம். எல்லா பாவங்களிலும் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாக, ரட்சிப்பு அடையும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ரகையினுடைய வீட்டுக்கு கடந்து சென்ற போது அவனுடைய வீடு எப்படி ஒரு சந்தோஷத்தின் வீடாக மாறினதோ அப்படியாக நம்முடைய வீட்டுக்கும் அவர் கடந்து வந்து நம்மை சந்தோஷிப்பிக்கிற ஒரு நல்ல தேவனாக காணப்படுகிறார். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே ரட்சிப்பு உண்டே என்று நாம் பாடுகிறோம். ஆனால் நாம் அதன்படியாக நாம் செயல்படுகிறோமா? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள், நம்மை அறிந்தவர்கள், நமக்கு தோழராய் இருக்கிறவர்கள், நமக்கு தோழிகராய் இருக்கிறவர்கள் ரட்சிப்படைய நாம் ஏதுவாய் இருக்கிறோமா? சற்று நாம் சிந்திப்போம். நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாமல் இருந்தால் எப்படி ஆயினும் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு நாம் அனுப்ப வேண்டும். நம்மை அப்படி அவர் செய்யும் போது சகையுடைய வீட்டுக்கு கடந்து சென்ற தேவன் நம்முடைய வீட்டுக்கும் அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பை தந்து நம்மையும் அவர் பரலோகத்தின் பங்குள்ள பிள்ளைகளாக மாற்ற வல்ல தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அநேக பேருக்கு என்ன செய்தார்? ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அநேக பேருக்கு ரட்சிப்பை அருளி அநேக மந்தைகளை அவர் தம்மண்டையிலே சேர்த்தார். அவருடைய சீஷர்களும் அவ்விதமாகவே செய்தார்கள். இந்த நாளிலும் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சீஷர்களாக, அவருடைய சீஷர்களாக இருக்கிற நாம் மற்றவர்களுக்காக ரட்சிப்படையும்படியாக நாம் ஏதுவான காரியங்களை நாம் செய்கிறோமா? நான் சிந்தித்து பார்ப்போம். அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்மால் முடிந்த ஊழியங்களை, கர்த்தரை பற்றிய அறிவை நாம் அவர்களுக்கு நாம் புகட்டுவோம். ஆண்டவருடைய பாதைக்கு நேராக நாம் வழி நடத்துவோம். அப்படி வழி நடத்தும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு பெரிய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் அது ஒரு ஆத்துமாவை நாம் ரட்சிப்படைய செய்வதுதான். அது ஒரு பெரிய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஆனால் நாம் அதையெல்லாம் மறந்து நம்முடைய வீடுகளிலே மற்ற காரியங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? சந்தோஷப்பட்டு களி கூறுகிறோம். நாம் அப்படி இல்லை. ஒரு ஆத்துமாவை ரட்சிப்படைய செய்யும் போது பரலோகத்துல எவ்வளவு விதமான ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் காணப்படும். சகைவின் வீட்டுக்கு கடந்து சென்ற தேவன் நம்முடைய வீட்டுக்கும் அவரை நாம் அழைப்போம். இயேசு நம்முடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் நாம் அழைப்போம். அவரை அப்படியாக அழைக்கும் போது ஆண்டவர் நம் வீட்டையும் நம்ம எல்லாரையும் ரட்சிப்படை செய்து நமக்கு பரலோகத்தின் பங்கை தர வல்ல தேவனாக காணப்படுகிறார். நாம் ஜெபிப்போம்மா. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த சத்தியத்தின் மூலமாக ரட்சிப்பை அறிவிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிப்படைய செய்யும் ஐயா. யாராவது ரட்சிப்படைய ஆவலா இருந்தால் ஆண்டவரே தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உடைய சமூகத்திலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மனந்தூன்றி ஆண்டவரே தகப்பனை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அதையெல்லாம் ஆண்டவரே மன்னித்து ஒரு புதிய ரட்சிப்பை கொடுங்கப்பா. சகைவுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவரே சந்தோஷத்தை ஏற்படுத்தின தேவன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ரட்சிப்பை அருளி ஆண்டவரே பரலோகத்திலே நல்ல பங்குள்ள பிள்ளைகளாக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த ஆண்டவரே எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்யும்படியாகவும் மக்களை ரட்சிப்படை செய்யும்படியாகும் நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை மகிமை